ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டுமாய், இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்கான ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்ம இதை சேர்ந்து சொல்லலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார் என்று இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? ஆண்டவராகிய தேவன், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நாம் நன்றியை நாம் செலுத்தலாம். இந்த அதிகாரம் மோசேயுடைய கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அறிவுரைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அவர் திரும்பவும் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்கள் மோசே எங்கே சொல்லுகிறார் என்றால் மோவாப் சமவெளி என்கிற ஒரு இடத்திலே சொல்லுகிறார். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒரு மேப்பை போடுவாங்க பாருங்க. அந்த மேப்பில் தெரியும் மோவாப் சமவெளி எப்படி இருக்கு என்று தெரியும். எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அங்கிருந்து எத்தனை வருஷம் நடந்து போனாங்க? 40 வருஷம் வனாந்திரம் வழியாய் நடந்து போனாங்க. பல பிரச்சனைகள், பல அற்புதங்களை சந்தித்தாங்க. அவங்க ஆசையோடு காத்திருக்கிறாங்க. என்ன ஆசையோடு காத்திருக்கிறாங்க? எப்படியாவது பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் பார்க்க மாட்டேனா என்று ஆசையோடு காத்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் காத்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ வருடம் நம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை என் வாழ்விலே நான் காண மாட்டேனா என்று சொல்லி ஆசையோடு காத்திருக்கிறோம். அந்த மாதிரி காத்திருக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை மோசே சொல்லுகிறார். இங்கே இருக்கிற மேப் கொஞ்சம் உங்களுக்கு குட்டியா ஒரு வேலை இருக்கலாம். அந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, அங்கதான் எகிப்து. எகிப்துல இருந்து ஆண்டவர் புறப்பட செய்து அந்த வனாந்திரம் வழியா நடந்து, அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த வனாந்திரம் வழியா நடந்து அந்த ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர்ல இருக்க பாக்ஸ் தான் மோவாப் சமவெளி. அதனுடைய மேலே தான் மோசேவை அடக்கம் செய்து அங்கே ஒரு மலை அங்கே இருக்கிறது. அதை தாண்டி போனால் யோர்தான் நதி பாய்ந்து ஓடுகிறது. அதை தாண்டி போனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதாவது பச்சை கலரில் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அங்கே சென்றடைய முடியும். இப்போ எங்கே இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால், அந்த ரெட் கலரில் போட்டு இருக்க பாருங்க, அந்த மோவாப் சமவெளியிலே தங்கி இருக்கிறாங்க. பல வருஷங்கள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தான் அங்கே தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நடந்து போக போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அப்படியே தாண்டி யோர்தானை தாண்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்க போறாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிட்ட இருக்கு என்கிற அந்த ஒரு உணர்வை அவங்க பெற்றிருப்பாங்க. மோசே அந்த மலை மேலே ஏறினோடனே அந்த ஃபுல் இஸ்ரவேல் தேசமும் தெரிஞ்சது. அப்போ இவங்களுக்கு மோவாப் சமவெளியிலிருந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆனால் இந்த ஆற்றை தாண்டினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கு என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவருக்கு எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்தவங்க கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா 40 வருஷம் நம்ம நடந்துட்டோம், இங்கே பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த ஆற்றை கடந்தால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நமக்கு பக்கத்தில் இருக்கு என்று
அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்றைக்கு என் வாழ்க்கையிலே நிறைவேறும், நான் என்றைக்கு பார்ப்பேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். தாமதம் ஒரு வேளை இருக்கலாம். தாமதம் இருப்பது ஆண்டவர் தரமாட்டார் என்று அர்த்தமாகாது. ஹல்லேலூயா. 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்து வந்தது, ஆண்டவர் தரமாட்டார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று அர்த்தம் ஆகாது. கிட்டத்தட்ட 40 வருடம் நடந்து வந்தவர்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், சீக்கிரமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இந்த யோர்தானை கடந்தால் நாங்கள் வந்து விடுவோம் என்று அவங்களுக்கு மிகவும் நிச்சயமாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அதற்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன வாக்குத்தத்தம் அது? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்குது. அப்படின்னா உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நாம் இதுவரை ஆராதித்து உண்மையாய் ஆராதித்து வந்த நம் தேவன், நாம் காலம் காலமாக வருடம் வருடமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், உங்களை சகல ஜாதிகளிலும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறதுல சிலருக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை விட உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வருகிறதை உங்க கண்ணால நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இனியும் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர், இந்த வாக்குத்தத்தத்தை நான் இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு முன்னாடி நான் இன்னும் தாழ்ந்து தான் இருக்கிறேன், என்னை இன்னும் ஆண்டவர் உயர்த்தவில்லை என்று சொல்லி இருக்கலாம். நீங்க பார்த்திருக்கலாம், தோல்விகளை பார்த்திருக்கலாம், ஏமாற்றங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காலையில சொல்றார், உங்களை சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதமானாலும் அது ரத்து ஆகாது, தாமதமானாலும் அது நிராகரிக்கப்படாது. இல்லை என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் வனாந்திரத்தை பார்த்திருக்கலாம், கசப்பு கலந்த காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், சந்தேகப்பட்டு இருக்கலாம், முரட்டாட்டத்தை பார்த்திருக்கலாம், பசி இருந்திருக்கலாம், செங்கடல் உங்களுக்கு முன்பாக நின்றிருக்கலாம், பலவீனங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், பயம் வந்திருக்கலாம், முறுமுறுத்தும் நீங்கள் பேசி இருக்கலாம். இதுவரை 40 வருடங்கள் நீங்க பல விஷயங்களை பார்த்திருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க வந்த இந்த 40 வருஷத்துல ஆண்டவர் செங்கடலை பிளந்திருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சாப்பாடே வர வாய்ப்பே இல்லை, ஆனா உங்களுக்கு பரலோக மன்னாவை கொடுத்து ஆண்டவர் திருப்திப்படுத்தி இருக்கிறார். எகிப்தியனை ஆண்டவர் முறியடித்து இருக்கிறார். வியாதி வந்தது, பல பேர் உங்களை சுற்றி மரித்தார்கள், ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீரூற்றை ஆண்டவர் பார்க்கும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். சாத்தானின் கிரியைகள் மேல நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். எகிப்தின் காரியங்களை முறியடித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை போஷித்திருக்கிறார். சுகத்தை, பலத்தை கொடுத்து இதுவரை நம்மை நடத்தி வந்த நம் அருமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சென்னையில் இருக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர், அவர் சொன்ன சாட்சி. அவர் அமெரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்காக போனார். எங்கே போனார்? அமெரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்காக அவர் சென்றிருந்தார். அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை வண்டியில், காரில் கூப்பிட்டுட்டு ஊழியம் செய்கிற இடங்களுக்கு ஒவ்வொன்றாக கூட்டி கொண்டு போகிறதற்கு ஒரு சகோதரர், தமிழ்நாட்டு சகோதரர் அவர் இருந்தாராம். அப்போது அவர் இந்த பிரதரை கூட்டி கொண்டு இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊழியம் செய்கிற சபையில் இறக்கி விடுவார், திரும்பி கூட்டிகிட்டு விடுவார். அப்போது இந்த மாதிரி டெய்லி விட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன செய்கிறாரு, ஏன் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சான். அவருக்கு பெரிய கார் இருந்துச்சான், செம்ம காஸ்ட்லியான காரு, பயங்கரமான கார். அச்சா, இவர் இவ்வளோ சூப்பரான கார் வச்சுருக்காரு, அப்போ இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டாரா. பிரதர், நீங்கள்
என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் கார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு பிரதர் அப்படின்னு சொன்னாராம். இல்லை பிரதர், என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு பிரதர் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு, இந்த ஊழியக்காரருக்கு, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நல்ல கம்பெனி நல்ல வேலைன்றாரு, நம்ம இன்னும் நோண்டி கேட்கணும், அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. என்ன கம்பெனி பிரதர் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி கேட்டாராம். அப்போ திரும்பி திரும்பி கேட்கும்போது சொல்கிறாராம், பிரதர், இந்த ஒரு கம்பெனி பேர் ஃபேஸ்புக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே தான் வேலை பார்க்குறேன். சரி பிரதர், ஃபேஸ்புக்கில் வேலை பார்க்குறீங்க, என்னவா வேலை பார்க்குறீங்க? ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் பிரதர் அப்படின்னாரா. இல்லை பிரதர், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு 20 சிஇஓஸ் இருக்காங்க, உயர் அதிகாரிகள். அதாவது சிஇஓஸ் என்றால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதில் தலைவர்களாக இருக்கிறாங்க 20 பேர். அந்த 20 பேருக்கும் நான் தான் தலைவனாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறீங்களே பிரதர், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன படிச்சிங்க? ஒரு வேளை பெருசாக படிச்சிருப்பாருன்னு யோசிச்சாராம். ஏதாவது பயங்கரமான இன்ஜினியரிங், ஐஐடியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருப்பாரு. என்ன படிச்சிங்க பிரதர்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னாராம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எப்படி பிரதர் ஐடி கம்பெனியில், அதுவும் சிஇஓஸுக்கெல்லாம் சிஇஓவாக நீங்கள் எப்படி பிரதர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுதான் பிரதர் எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அவர் கேட்க ஆரம்பிச்சாராம், உங்கள் அப்பா அம்மா யாருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க ஊரில் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாராம். அப்போ தான் அவர் சொன்னாராம், என்னோட அப்பா வட இந்தியாவில் ஒரு மிஷினரியாக இருக்கிறார். அல்லேலூயா. வட இந்தியாவில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாக செயல்பட்டதன் ஆசீர்வாதத்தை, பலனை நான் இங்கே அமெரிக்கா தேசத்திலே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு அவர் சாட்சியை அவர் சொன்னாராம். அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒரு ஏழை மிஷினரி வட இந்தியாவில் அவர் நடந்து ஊழியம் செய்ததை சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த ஜெபங்கள், நீங்கள் செய்த ஊழியங்கள், நீங்கள் கொடுத்தது, நீங்கள் தாங்கினது, நீங்கள் நடந்து செய்த ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நினைவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இங்க நம்ம கொருந்து பட்டணத்திற்கு பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். கொரிந்து பட்டணத்து மக்கள் நல்லா ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அதிகமாய் கொடுக்கிறவங்க, அதிகமாய் தாங்குகிறவர்கள். அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. அதை தான் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் இராது, நிச்சயமாகவே அதன் பலனை பார்ப்பீங்க. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், சொல்லுங்க, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. நாம் சோர்ந்து போகாமல் உறுதியாக அவரை பிடித்து கொண்டு நாம் செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் உற்சாகமாக ஊழியம் செய்வதிலே ஒரு பெருக்கத்தோடு நாம் ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் திரும்பி இந்த வாக்குத்தத்தத்திற்கு வருவோம். உபாகமம் 28:1 அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும் என் குடும்பத்திலும் ஆண்டவர் செய்வார், செய்தே தீருவார். அதை செய்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதே வசனத்தில் இருக்கு பாருங்க. அதே வசனத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவியொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால், இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் என்ன செய்வார்? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இங்க கட்டளைகள் என்றால் என்ன? இங்க கட்டளைகள் நீங்க இதுக்கு முன்னாடி அதிகாரம் படித்தாலும், அதற்கு முன்னாடி நிறைய அதிகாரங்கள் படித்தாலும் நிறைய கட்டளைகளை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அப்படியே யாத்திராகமத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவரிடம் இருந்து மோசே பெற்ற 10 கட்டளைகளை பார்க்க முடியும். இதை தான் இங்கே கட்டளைகள் என்று சொல்லுகிறார். 613 கட்டளைகள் இருக்கிறது இந்த தோரா புத்தகத்திலே. ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 613 கட்டளைகள் இருக்கிறது. அதை தாண்டி 10 கட்டளைகள் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து ஆண்டவர் நமக்கு 2 கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை மாத்திரம் நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 10 கட்டளையில முதல் 4 கட்டளை ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளைக்கு உள்ளே போய்விடும். அதே மாதிரி 5லிருந்து 10 கட்டளை, அதாவது 10 கட்டளையில நம்பர் 5லிருந்து நம்பர் 10 வரைக்கும் இருக்க கட்டளை ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளைகளில் 2வது கட்டளைகளுக்குள்ளே போய்விடும். அந்த 2 கட்டளைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36லிருந்து 40 வரை நாம் வாசிக்கலாம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. முதல் கற்பனை என்னதுங்க? 37க்கு போலாம். 37ல முதல் கற்பனை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் ஆக. அடுத்தது 2வது கட்டளை ஒன்று இருக்கிறது. அது எதை பற்றியது? 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் ஆக. இந்த கட்டளைகள் 2ம் சிலுவை மாதிரி பாருங்க. சிலுவையில் எப்படி இருக்கும்? இப்படி மேல் நோக்கி பார்க்கிற ஒரு இது இருக்கும். அடுத்தது இப்படி, கரெக்டுங்களா? அப்போ மேல் நோக்கி பார்ப்பது ஆண்டவர் மேல நாம் அன்பு செய்வது. அடுத்தது சைடில் எப்படி இருக்கிறது? மனிதர்கள் மேல நாம் அன்பு செய்வதை குறிக்கிறது. இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, 40வது வசனத்துல, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நாம படிச்ச இந்த 2 கற்பனைகளையும் நம்ம பார்த்த 613 தோரால இருக்கிற கட்டளைகளும் 10 கட்டளைகள் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளும் இதுல உள்ள அடங்கும். அதையும் தாண்டி தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாமே இதுக்கு உள்ளாரே போகும். எதுக்குள்ளார? இந்த 2 வசனங்கள், இந்த 2 பிரதான கட்டளைகளுக்கு உள்ளே போகும். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். இதுல முதல் கட்டளை என்ன? ஆண்டவர் மீது அன்பு கூறுவது எப்படி? ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறோம் என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த 37வது வசனத்திலே சொல்லுகிற அன்பு அகாப்பே அன்பை குறிக்கிறது. அதாவது தன்னலமற்ற, சுயநலமற்ற, தன்னையே தருகிற அன்பை குறிக்கிறது. ஆண்டவரே, உமக்காக இந்த வாழ்க்கையிலே உமக்காக நான் எதையும் செய்வேன், என் வாழ்க்கை முழுவதையும் நாம் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பாதத்திலே உம்முடைய சிலுவை அண்டை என்னை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அன்பை தான் இந்த அன்பு குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் திரும்பி படிக்கலாம் பாருங்க. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் ஆக. எல்லாரும் திரும்பி சொல்லுங்க. உன் முழு ஆமென். இது வெறும் ஒரு உணர்வு இல்லை. அன்பு என்கிற உணர்வை மாத்திரம் இது குறிக்கல பாருங்க. இது எல்லாவற்றிலும் நமக்குரிய எல்லா நாளிலும் ஆண்டவரை முதலாக வைத்து ஆண்டவர் மீது அன்பு செலுத்துவதை குறிக்கிறது. இப்போ முழு இருதயம்னா என்ன அர்த்தம்? முழு இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற ஆசை,
நமக்குள்ள இருக்கிற விருப்பங்கள், நம்ம எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ எல்லாமே ஆண்டவர் தான் என்று முன்னுரிமை கொடுத்து ஆண்டவர் மேல ஆசையா இருப்பது, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பது, ஆண்டவர் மேல விருப்பமா இருக்கிறது. நீங்க நிஜமாவே முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் எது என்னை உற்சாகப்படுத்துகிறது? ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார் என்பது உற்சாகப்படுத்துகிறதா? இல்லை நான் காலையில் எந்திரிச்சு சாப்பிட போறேன் என்பது உற்சாகப்படுத்துகிறதா? காலையில் எந்திரிச்சு நான் போனை பார்க்கிறேன் என்பது என்னை உற்சாகப்படுத்துகிறதா? இல்லை காலையில் எழுந்த உடனே நான் பைபிள் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார போகிறேன் என்பது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு எனர்ஜியை கொடுக்கிறதா? அப்படி உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது என்றால் நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்தது முழு ஆத்துமா என்றால் என்ன அர்த்தம்? முழு ஆத்துமாவோடு அன்பு செலுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? ஆத்துமா என்பது உங்களுடைய ஜீவனை குறிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. உங்கள் முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணித்திருக்கிறீங்களா? முழு வாழ்க்கையும் அவருக்காக வாழுவேன் என்று நீங்க சொல்லுகிறீங்களா? எதையும் நான் உமக்காக செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பை ஆண்டவரிடம் நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆபிரகாமை போல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? வாக்குத்தத்தத்தின் சந்ததி எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரே ஒருவன் தான் இருந்தான், அவன் பெயர் ஈசாக்கு. அவனையும் ஆண்டவர் கேட்டார், பலியிடு என்று கேட்டார். ஆனா அதையும் ஆபிரகாம் தயங்கினாரா? இல்ல ஆண்டவரே, இல்ல நான் கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் மேல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆபிரகாம் அன்பு செலுத்தினதுனாலே ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மலை மேலே ஏறி பலியிடுவதற்கும் தயாரானார். நீங்களும் நானும் அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அவருக்காக எதையும் துணிந்து செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் என்றால் நாம் அவரை முழு ஆத்துமாவோடு அன்பு செலுத்துகிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் நாம் முழுவதுமாக அன்பு செலுத்தவில்லை என்று அர்த்தம். அடுத்தது முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். முழு மனது என்றால் என்ன? சங்கீதம் 63:6 நாம் வாசிக்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். எல்லா நிலையிலும், படுக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும், எந்திரிக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும், மத்தியான பொழுதிலும், சாயங்கால பொழுதிலும், எப்பொழுதும் அவர் நினைவாகவே நாம் இருப்பொழுதுதான் முழு மனதோடு அவரை அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. உதாரணத்திற்கு ஒரு பயங்கர பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பயங்கர வர்த்தகம் செய்கிற ஒரு பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அவர் ரொம்ப வேலையில் நிறைய இருக்காரு. அவர் வேலையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. காரில் உட்காரும் போது ஸ்தோத்திர ஆண்டவரே, பத்திரமா போகணும்னு யோசிக்கிறாரு. அங்கே ஆஃபீஸில் உட்காந்து ஏதோ ஒரு முக்கியமான செயலை செய்யும் பொழுது ஆண்டவரே, எனக்கு என் கூட இருந்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லுகிறார். அதுதான் முழு மனதோடு ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறது. ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு பாருங்க, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் நீர்தான் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் இருக்கு. அதுல ஒரு 2 லைன் மட்டும் நம்ம பாடலாம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லலாமா? நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. இதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவதற்கு நமக்கு வருகிறது என்றால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு 3 கேள்விகள் இருக்கு பாருங்க. நாம் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் தினந்தோறும் காலையிலே நம்மளுடைய நாளை துவங்கும் பொழுது எதை வைத்து துவங்குகிறோம்?
எப்படி நாம் செயல்படுகிறோம்? யாரும் நம்மை பார்க்காத பொழுது, நம் சபையில் இல்லை, வீட்டில் குடும்பத்தார் மத்தியில் இல்லை, நாம் தனியாக இருக்கிறோம், எப்படி நாம் செயல்படுகிறோம்? ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறோமா என்று யோசிக்க வேண்டியது. ஆண்டவருக்காக எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம்? உமக்காக நான் எதையும் செய்வேன் என்று வாயிலே சொல்லுகிறோம், நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் நீர்தான் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்காக எதையும் செய்ய நாம் விருப்பப்படுகிறோமா என்பது நாம் யோசிக்க வேண்டியது. ஆண்டவர் மேல நம்ம அன்பாக இருக்கிறோம் என்றால் நாம் எப்படி செயல்படுவோம் என்றால், நாம் ஒருவேளை சத்தமாய் பாடல் பாடுகிறது ஆண்டவர் மேல அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்தாது. நாம் குதிச்சு ஆண்டவரை துதிப்பதும் வெளிப்படுத்தாது. பல ஜெபக்கூட்டங்களுக்கு போவது ஆண்டவர் மேல இருக்க அன்பை வெளிப்படுத்தாது. பலவிதமான உணர்வு பூர்வமாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவது ஆண்டவரே நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோம் என்று சொல்லாது. எது ஆண்டவர் மேல நாம் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லும் என்றால், ஆண்டவருக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், முழுமையாய் நம்மை கீழ்ப்படுகிறோமா, முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமா, அதுதான் ஆண்டவர் மேல நம்ம அன்பா இருக்கிறோம் என்று அர்த்தம். யோவான் 14:15 நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இரண்டாவது கற்பனை போலாம். 39வது வசனத்தை படிக்கலாம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பாருங்க, இதற்கு ஒப்பாய் இருக்கிற, அதாவது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு கற்பனையாக இருக்கிறது. ரெண்டையும் பிரிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாக்கோபு 2:8, நம்ம டைம் இல்லாதனால சீக்கிரமா போயிடலாம். இதை யாக்கோபு சொல்லுகிறார், இது ஒரு ராஜரீக பிரமாணம். இட்ஸ் எ ராயல் கமாண்ட்மெண்ட். அதாவது நீங்கள் ராஜரீக கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியன் கதையை நாம் பார்க்கிறோம். நல்ல சமாரியன் கதையில் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பரிசேயர் வந்து கேட்குறாங்க, யார் வந்து அயலான்? பிறர் சொல்கிறீங்களே, பிறர் மீது அன்பு செலுத்தணும்னு சொல்கிறீங்களே, யாருங்க அந்த பிறர் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல சமாரியன் கதையை சொல்லுகிறார். அதாவது நீங்கள் பார்க்குற குடும்பமோ, உங்கள் நண்பரோ, உங்கள் உறவினர்கள் மாத்திரம் உங்கள் அயலான் அல்ல. உங்கள் பக்கத்து வீட்டார் மாத்திரம் உங்கள் அயலான் அல்ல. உங்கள் அயலால் என்பது யார் என்றால், யாரெல்லாம் அன்பு தேவைப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்னாடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாமே அயலான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு முறை சொல்லுகிறேன், யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அன்பின் தேவையோடு உங்கள் முன்னாடி வருகிறாங்களோ அவங்கெல்லாம் அயலான். அவங்களையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்களோ அவர்களை பார்த்து அவர்கள் மேலே அன்பு செலுத்தும் போது இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவங்கள பார்க்கும்போது உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்னால் போதுமா? இல்லை, நம்ம அவர்களை மன்னிக்கிறவர்களாக, அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவர்களிடம் அன்பாக பேசுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது இந்த கட்டளையை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க, உன்னை போல. கரெக்டுங்களா? உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உன்னை போலனா அந்த மனிதனின் ஸ்தானத்திற்கு உங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அங்கே தம்பி கோபி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி கோபி இருக்காரு. இப்போ நான் வந்து அவரை திட்ட போகிறேன், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் திட்ட போகிறேன். என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, தம்பி கோபியை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க போகிறேன். ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நான் கோபியோட இடத்துல வைக்கணும். கோபியோட இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து ஒருத்தர் என்ன அறிவு இருக்கான்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? அப்போது நான் அப்படி கேட்கக்கூடாது என்று நான் யோசித்து விட்டு அன்பு செலுத்துகிறேன் என்று அப்போ தான் அர்த்தமாகும். அப்போ நான் வந்து யோசிப்பேன், ஐயோ கோபி மேலே அப்புறம் அப்படி நான் சொல்லக்கூடாது, தம்பி கோபி அடுத்த வசனம் போடுப்பா அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களை அவர்களுடைய இடத்துல வைத்து
நீங்கள் என்ன பெற்றுக்கொள்வீங்க அவங்கள இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்று யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே செயல்பட்டா நிச்சயமாகவே உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. அமெரிக்க அதிபர் ஈரான் அதிபர் இடத்துல உட்காந்து யோசிக்கணும், நான் இங்கே இருந்தேன்னா என் குண்டு போடுவேனான்னு யோசிச்சா அவர் குண்டு போட மாட்டார். சரிங்களா? அதே மாதிரி எல்லாருமே நம்ம குடும்பத்தாரும் பக்கத்தில் இருக்கவங்களும் எல்லாருமே யோசிச்சா இந்த உலகம் மிகவும் அருமையான ஒரு இடமாக இருக்கும். ஒரு 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 புருஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து சபையில் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு, வீட்டில் போய் கடினமான வார்த்தைகளே அவர் மனைவி கிட்ட பேசுறாரு என்றால் இந்த கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படியலை. முதல் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியலை, இரண்டாம் கற்பனைக்கும் கீழ்ப்படியலை. இங்கே ஒரு வாலிபர் இருக்கிறார், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பயங்கரமா கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஆராதித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு போய் பெற்றோரை அவர் கனம் பண்ணவில்லை என்றால் இந்த இரண்டு கற்பனைகளையும் அவர் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இரண்டு கற்பனைகளையும் நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் 28:1 நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். நீங்கள் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவீங்க. நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்கன்னா உங்கள் அயலானை உங்கள் பிறரை முழுவதுமாய் நீங்க நேசிக்கிற மனிதராய் இருப்பீங்க. முழுவதுமாய் அன்பு கூறும் பொழுது நாம் முழுவதுமாய் கீழ்ப்படிவோம். ஒருவேளை நாம் முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம தாமதமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சவுல் என்கிற முதல் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்தார். இப்போ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம், அவர் வந்து ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படிதலை தான் அவர் இழந்தார். எல்லாவற்றையும் கொண்டு விட்டு வாங்கன்னு சொல்றாரு சாமுவேல். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? சில கொழுத்த கன்றுகளை ஆண்டவரே உமக்கு நான் வந்து காணிக்கை கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்துடுறாரு. அது ஆண்டவரை கோபப்படுத்துகிறது. எல்லா விதத்திலும் நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் நாம் தேவன் மேல மிகவும் அன்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் தேவன் மேல மிகவும் அன்பாக இருக்கிறோம் என்றால் நாம் மக்கள் மேலேயும் அன்பாக இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் எல்லாமே கை கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். என்ன வாக்குத்தத்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் அர்ப்பணித்து நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 28:1 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் நம்மை மேன்மையாக வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்? திறமையுள்ளவர்களோ தாளந்து உள்ளவர்களையோ அல்ல, அவர் மேல அன்பு செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவர் மேல அன்பு செலுத்தும் பொழுது நாம் பிறர் மேல அன்பு செலுத்துவோம். அப்படி இருக்கிற மனிதர்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை எல்லா மக்கள் மத்தியிலும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் வனாந்திரத்தை பார்த்திருக்கலாம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி திரிந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில சுற்றி திரிந்திருக்கலாம். கசப்பான காரியங்களை பார்த்திருக்கலாம், முரட்டாட்டத்தை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்க்கிறோம், இதுவரை நீங்க நடத்தி வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகமாக அக்னி ஸ்தம்பமாக நீங்க கூடவே இருந்தீங்களோ, அதே போல எங்க வாழ்க்கையிலும் இதுவரை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. இதுவரை எங்க வாழ்க்கைக்கு உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்க. இங்க நாங்க மோவாப் சமவெளியிலிருந்து நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற நாங்க இன்னும் உங்க மேல அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா ஆண்டவரே? இன்னும் உங்க மேல அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. இன்னும் உங்க கட்டளைகளுக்கு நாங்க அதிகமா கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நீங்க சொன்னது போல இதற்கு சமானமான இன்னொரு கட்டளையும் இருக்கிறது. மக்கள் மேல பிறர் மேல உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக நாங்க
நாங்க இருக்க உதவி செய்யுங்க. நாங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த இடத்துல எங்களை வைத்து யோசித்து அன்பு செலுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க முழு இருதயத்தோடு, எங்க முழு ஆத்மாவோடு, எங்க முழு பலத்தோடு உங்க மேல அன்பு செலுத்த, முழு மனதோடு உங்க மேல அன்பு செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசையும், எங்களுக்குள்ள இருக்க ஆசை, எங்களுக்குள்ள இருக்க விருப்பம், எங்க உள்ள இருக்க முக்கியத்துவம் எல்லாமே உங்க மேல திருப்பும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன். நீர் வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க, நீர் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்க. இவங்க உள்ளத்துல நீங்க இருக்கிறீங்க. இவங்க இதுவரைக்கும் செய்த எல்லா தியாகத்திற்காக, எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க உண்மையில அன்பா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உண்மை நேசிக்கிறோம். உமக்காக இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்காக என்று எங்களை நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே இன்னும் அன்பை நாங்க உங்க மேல காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிறர் மேல காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உங்க மேல அன்பா இருக்கிறதை நாங்க கீழ்ப்படிதல் மூலம் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும்